வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ விதமான சிறப்பு தினங்களை, அதாவது அந்தந்த நாளில் உலகம் முழுக்க அல்லது இந்திய அளவிலோ தேசிய அளவிலோ கொண்டாடப்படுகிற பல தினங்களை பற்றி பேசியிருக்கிறோம். சில புகழ்பெற்ற தினங்கள் இருக்கின்றன, யாரும் அறியப்படாத தினங்கள் இருக்கின்றன. வெவ்வேறு விதமான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த தினங்கள் பலராலும் கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தினம்தான் இன்றைய தினம் நோ டயட்ஸ் டே. இதை கேட்பதற்கே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். பொதுவாக டயட்டில் இருப்பவர்கள் சில சமயம் சீட்டிங் த டயட் என்பார்கள். அதாவது நாம் டயட்டில் இருக்கிற போதே ஒரு நாள் விரும்பியதெல்லாம் சாப்பிடுவது என்பது. டயட் என்பது பல்வேறு விதமான ஆரோக்கியமான காரணங்களுக்காக மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் பல்வேறு விதமான சமூக வலைத்தளங்களின் மூலமாகவும் சில செயற்கையான அழகுணர்ச்சி கோட்பாடுகளின் காரணமாகவும் இந்த டயட் என்பது ஆளாளுக்கு உடல் சார்ந்த விஷயங்களை பற்றிய புரிதலே இல்லாமல் பரிந்துரைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதற்கு எதிரான ஒரு தினத்தை மேரி இவான் யங் என்பவர் இங்கிலாந்தில் தொடங்கினார். அதாவது நோ டயட் டே, அதாவது டயட்டு இல்லாத ஒரு நாள். இன்றைக்கி நான் டயட்டில் இருந்தாலும் எந்த டயட்டையும் நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த நோ டயட் டே அது எதற்காக, இந்த உணவு கட்டுப்பாடு இல்லாத தினம் என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால், ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நமக்கு அறிவுறுத்துவதற்காக கொண்டாடப்படுகிறது. அதாவது நாம் பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆரோக்கியம் சார்ந்து உணவு கட்டுப்பாட்டோடு இருப்பது என்பது வேறு. அதே சமயத்தில் நாம் மனம் போன போக்கில் சில காம்ப்ளெக்ஸ் காரணமாக, உதாரணமாக நாம் குண்டாக இருக்கிறோம், நாம் ஒல்லியாக இருந்தால்தான் அழகு என்று தவறான புரிதலின் காரணமாக கடுமையான டயட் அதில் இருந்து மிகப்பெரிய உடல்நல சீர்கேட்டிற்கு ஆளானவர்கள் இருக்கிறார்கள். சில மாடல்ஸ் இறந்து கூட போயிருக்கிறார்கள். ஏன் அன்றாட வாழ்க்கையிலும் கூட பட்டினி கிடப்பதை தான் தோன்றித்தனமாக பட்டினி கிடப்பதை சிலர் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய உடலுக்கும் ஒரு இயல்பு இருக்கிறது, ஒவ்வொருவருடைய உடலுக்கும் ஒரு தேவையான உணவு என்பது இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரே வகையான உணவு பழக்க வழக்கம் சாத்தியமல்ல. உடலினுடைய தன்மை, அவர்களுடைய உழைப்பு நிலை மற்றும் அவர்களுடைய பாரம்பரியம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருவருடைய உடல் தன்மை அமைகிறது. அப்படி இருக்கிற போது டயட் என்கிற பெயரில் தனக்கு பொருந்தாத டயட்டை எடுத்துக்கொள்வது என்பது ஆரோக்கியத்திற்கு பதில் நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு நோய்மையை கொண்டு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. உடல் திடீர் எடை இழப்பு என்பது பல்வேறு விதமான ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. எதை செய்தாலும் ஒரு முறையான மருத்துவனுடைய வழிகாட்டுதல் தான் நாம் செய்ய வேண்டும். இப்பொழுதெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் நிறைய டயட்டிஷியன்கள் பெருகிவிட்டார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த டயட் என்பது நம்முடைய உடலினுடைய மற்ற பல்வேறு காரணிகளுக்கு பொருந்தி போகிறதா என்பதை பார்க்காமல் அவர்கள் பொத்தாம்பொதுவாக பரிந்துரைக்கக்கூடிய டயட் உங்களை ஆபத்தில் கொண்டு போய்விடலாம். ஏனென்று கேட்டால் அவர்கள் சில பொதுவான உணவு பழக்க வழக்கங்களை பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் அது எல்லோருக்கும் பொருந்தாது, அது எல்லோருக்கும் அது ஒரே விதமான பலன்களை தராது. இன்னொன்று, கடுமையான டயட் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துவிட்டு பிறகு அதீதமான உணவு பழக்க வழக்கத்திற்கு ஆளானவர்களும் இருக்கிறார்கள். நாம் ஒரு சமநிலையான உணவு பழக்க வழக்கத்தையும் நமக்கு தேவையான உணவு பழக்க வழக்கத்தையும் நாம் உருவாக்கி கொள்வது தான் முக்கியமே ஒழிய இந்த டயட் என்கிற பெயரில் நம்மை நாமே வதைத்து கொள்வது என்பது ஒரு ஆபத்தான போக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் எதை செய்தாலும் அதை அறிவியல் பூர்வமாக செய்ய வேண்டும், அதை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் பின்பற்றுகிற எந்த முறைமையுமே நமக்கு வேறு பல சிக்கல்களை கொண்டு வரலாம் என்பதை இந்த நாளில் நாம் நினைவில் கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ் ஈழத்தை அறிந்தவர்கள், ஈழ மக்களின் விடுதலை போராட்டத்தை அறிந்தவர்கள் அனைவரும், உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் அறிந்த பெயர் தேனிசை செல்லப்பா என்று. பாசறை பாணர் என்று அழைக்கப்பட்ட தேனிசை செல்லப்பா அவர்கள் சில நாள்களுக்கு முன்பு இயற்கை எழுதியிருக்கிறார். அவருடைய குரல் இன்னமும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈழ விடுதலை போராட்டத்தில் ஆர்வம் கொண்ட நேரத்தில் செல்லப்பாவின் குரலை என்னை போன்றவர்கள் கேட்டோம் என்பதை விட அவர் குரலை, அவர் பாட்டை கேட்டு உணர்வு பெற்றவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் என்று சொல்லுவது தான் சரி. பிறகு தமிழ் சான்றோர் பேரவை என்னும் ஒரு அமைப்பு 95 தொடங்கப்பட்ட போது அவரும் நானும் இன்னும் பலரும், கவிஞர் காசி ஆனந்தன்
உட்பட ஐயா சிலம்பொலி செல்லப்பனார் தலைமையில், ஐயா அருணாச்சலம் அவர்கள் தலைமையில் அனைவரும் ஒருங்கு கூடி பல்வேறு பணிகளை செய்திருக்கிறோம். தேனிசை செல்லப்பா அவர்களோடு தொடர்ந்து நான் பயணித்திருக்கிறேன். எனவே செல்லப்பா அவர்களினுடைய குரல் இப்போதும் என் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. 98, 99 நான் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பயணம் செய்தபோது அங்கும் பலருடைய ஈழத்தமிழர்கள் வீடுகளில் தேனிசை செல்லப்பாவினுடைய பாட்டினை நான் கேட்டதை, ஒரு மருத்துவமனையில் தொடர்ந்து அவருடைய குரல் ஒலித்து கொண்டிருந்ததை 99 என் நாட்குறிப்பிலிருந்து என்னும் என் புத்தகத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு பல் மருத்துவரிடம் நான் கேட்டேன், இந்த பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறதே, இது உங்களுக்கு இடையூறாக இருக்காதா என்று அவர் சொன்னார். அறுவை சிகிச்சை அரங்கம், ஆப்ரேஷன் தியேட்டரில் கூட எனக்கு இந்த பாடல் மெலிதாக ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி தான் நான் வைத்திருக்கிறேன். இது எனக்கு இடையூறு இல்லை. இந்த பாடல் என் காதுகளிலே விழும்போது தான் நான் என் வேலையில் கவனமாக இருக்க முடிகிறது என்று சொன்னார். அந்த அளவுக்கு தேனிசை செல்லப்பா உலகம் அறிந்த ஒரு பாடகர். அவருடைய சில பாடல்களை நாம் மறக்க முடியாத அழகான அந்த பனைமரம், அடிக்கடி என் நினைவில் வரும் என்ற அந்த வரிகளை அவர் பாட கேட்டு சில நேரங்களில் நான் கலங்கி போயிருக்கிறேன். பலரும், நான் என்று சொல்லுவது பலரில் பல்லாயிரக்கணக்கானவர்களில் நானும் ஒருவன் என்கிற பொருளில் தான் நான் கூறுகிறேன். அந்த தேனிசை செல்லப்பா அவர்கள் இறந்து போய்விட்ட செய்தி இடியாய்த்தான் வந்து இறங்கியது. அவருக்கான அகவை முதிர்வு, 85 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார். எனவே மரணம் இயற்கை தான். இருந்தாலும் அந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் இறந்து போய்விட்டார் என்கிற வருத்தம் இருந்தது. அதே நேரத்தில் அவரோடு கடந்த பல ஆண்டுகளாக தொடர்பில் இல்லை என்பதும் ஒரு உண்மை. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வேறு திசைகளில் பயணம் செய்தார் என்று சிலர் சொல்ல கேட்டேன். ஐயா பெரியாருக்கு எதிராக பேசுகிறவர்களின் மேடைகளில் பாடினார் என்று சொன்னார்கள். பிறகுதான் தெரிந்தது அவர் அந்த மேடைகளில் பாடியிருக்கிறாரே தவிர உண்மை தெரிந்த பின் அவரிடமிருந்து விலகி வந்துவிட்டார் என்றும் தெரிந்தது. எப்படி இருந்தாலும் அவருடைய இறப்புக்கு செல்ல வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தோழர்களும் அன்றைக்கு சென்றோம். அங்கே கால் வைக்கிற போதே ஒரு செய்தி பளிச்சென்று எங்கள் கண்களில் பட்டது. ஆம், அவர் வீட்டின் முகப்பில் தந்தை பெரியார் படம்தான் பெரிதாக இருக்கிறது. எந்த சடங்கும் செய்யவில்லை. அவருடைய மகன் இளங்கோவும் சாந்தியும் சொன்னார்கள். அப்பா இருக்கும்போதே சொன்னார், கடைசியில் எந்த சடங்கும் இருக்கக்கூடாது, எந்த மூடநம்பிக்கையும் இருக்கக்கூடாது. என் மீது புலிக்கொடி போர்த்தி அனுப்புங்கள். என்னை எடுத்து கொண்டு போகிற போது 2 முழக்கங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். தந்தை பெரியார் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்னும் 2 முழக்கங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார்கள். அவருடைய கொள்கை உறுதி எங்களை வியக்க வைத்தது. இறுதி வரையில் அந்த கொள்கையோடு வாழ்ந்திருக்கிறார். வாழும் வரை கொள்கையோடு இருந்தார் என்பதை விட மறைந்த பிறகும் கொள்கையோடு தான் அவர் தன் இறுதி பயணத்தை மேற்கொண்டார். எந்த சடங்கும் இல்லாமல் ஒரு பகுத்தறிவாளனின் இறுதி ஊர்வலமாக அது நடந்தது. அவர் ஈழ மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்து பாடியவர். அவரை ஈழத்தமிழர் என்றுதான் பலரும் கருதுவார்கள். அந்த அளவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியவர். அவர் இறந்த பிறகும் பெரியாரின் தொண்டராய், பிரபாகரனின் ஒரு தோழனாய்த்தான் இருந்திருக்கிறார். அவர் மரணம் ஒரு பெரிய செய்திதான். ஆனாலும் இயற்கையை நம்மால் வெல்ல முடியாது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ
அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்துக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5 வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள்.
உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.